ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்படி இருந்தார் அப்படின்றது தெரியுமா? அதை பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் நான் சொல்ல போகிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ப்ரௌனியன் மோஷன் அண்ட் E=mc² இப்படின்ற பல சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்ஸை கொடுத்துருக்காரு. அண்ட் குவாண்டம் தியரியில் அவர் தான் முக்கியமான ஒரு விதை போட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறையா ஸ்மோக் பண்ணுவார். இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால அவருக்கு அனிரிசம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் அவருக்கு இன்டர்னல் ப்ளீடிங் வந்துச்சு. இந்த இன்டர்னல் ப்ளீடிங்கால தான் அவர் இறந்து போனார். ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் இதனுடைய இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டு இதை ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடும் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. பட் ஐன்ஸ்டீன் வந்து அது ஒத்துக்கல. என்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு, இந்த உலகத்துக்கு நான் ஆற்ற வேண்டிய பங்கு நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ டைம் டு கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணல. ஐன்ஸ்டீன் வந்து 1955 ஏப்ரல் 18 அன்னைக்கு இறந்து போனார். அவர் இறந்து போகும்போது அந்த பெட்டில் இருந்த பேடில் பார்த்தீங்கன்னா யூனிஃபிகேஷன் பற்றின அந்த ஈக்குவேஷன்ஸை தான் சால்வ் பண்ணிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் யூனிஃபிகேஷனில் சக்சீட் பண்ண முடியல. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் வரும். இது சயின்ஸ் ஸ்கொயர். நான் உங்களுடைய வினோத்.